உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் டேட்டாவில் புலி என அறியப்படும் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். தமிழகத்துல எஸ்ஐஆர் அதை நாங்க இனிமே பணியாற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது வருவாய்த்துறை பணியாளர்கள் எஸ்ஐஆர் அந்த பணியை புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி கொடுக்குறாங்க இங்க ஊடகங்கள்ல. இது எப்படி பார்க்கணும்னா, அந்த வழக்கமான திராவிட எப்படி ஒரு ஊடகம் இங்க பண்ணுவாங்களோ அந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் மக்களோடு இருக்கிற மாதிரி ஒரு திட்டம் முன்ன 2-3 வரிசையா அறிவிக்கும் போது ஒரு திட்டம் முதல்வர் மக்களோட முதல்வர்ன்ற மாதிரி ஒரு திட்டம் வந்தது இல்லைங்களா, உங்களுடன் முதல்வர்னு. அந்த திட்டம் பொழுதே செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், வருவாய்த்துறை பணியாளர்கள் அதற்கு புறக்கணிப்பு பண்ணாங்க. ஏன்னா நீங்க ஒரே நாள்ல 3000 மனுக்களை பத்தி எங்களை வேலை செய்ய சொல்றீங்க, 3000 மனுக்கள், அதுவும் நைட்டே அப்லோட் பண்ண சொல்றீங்க. எங்களுக்கு அதனால அதுல எந்த ஒரு அலவன்ஸும் கிடையாது. அதனால கூடுதல் பணிச்சுமை காரணமாக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு புறக்கணிப்பு செப்டம்பர் மாசம் செஞ்சாங்க. அப்ப ஏன் செஞ்சாங்க? அப்ப தமிழக அரசுக்கு எதிராக இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா வருவாய்த்துறைய? அப்போ இப்பவும் அவர்கள் அதே தான் சொல்றாங்க, எங்களுக்கு அலவன்ஸ் எதுவும் இல்லை, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பலு, பகல்ல நாங்க செய்ய வேண்டிய அரசு வேலையை செஞ்சுட்டு இந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கு, பணிச்சுமையை கொடுக்காதீங்க. இன்னொன்னு, நாங்க சொல்லும் பொழுது அதுக்கு எங்களுக்கு உதவுறதுக்கு கூட யாரும் இல்லை. கலெக்டர் அன்னைக்கு தேதியில இன்னைக்கு வேலையை முடிக்கணும்னா முடிச்சிடணுங்கிறாங்க. வேலை பலு அதிகம், பணிச்சுமையை ஒரேடியாக எங்கள் மீது சுமத்தாதீர்கள் தான் சொல்றாங்க. ஆனா அதை ஊடகங்கள் எப்படின்னா வழக்கம் போல ஏதோ இவங்க எஸ்ஐஆரை புறக்கணிக்கிற மாதிரியும் மத்திய அரசுக்கு எதிராக வர மாதிரியும் இங்க கட்டமைக்கிறாங்க. இதுதான் இங்க நடக்குது. ஏன்னா இது நீங்க நல்லா பார்க்கணும். செப்டம்பர் மாதம் 8-9 தேதிகள்ல நடந்த பொழுது இது எந்த செய்தி ஊடகங்களையும் பெருசா பேசப்படாம அன்னைக்கு ஒரே ஒரு நாள் செய்தித்தாள்ல போச்சு. இப்ப எஸ்ஐஆர்ன உடனே அதை அப்படியே ஊதி பெருசாக்கி ரொம்ப பெருசா. ஆனால் இன்றைக்கு அந்த எஸ்ஐஆர் பணிக்கு நீங்கள் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு அங்க ஒரு ஆர்டர் வந்திருக்கிறதா சொல்றாங்க. கட்டாயம் நீங்க போய் தான் ஆகணும், மறுக்க முடியாதுங்கிறதுனால. இது ஏன் அப்போ பண்ண முடியல? அப்போ ஊழியர்கள் தங்களுடைய பணிச்சுமைக்கு தான் போராடுறாங்க, எஸ்ஐஆருக்கு பாதிப்பெல்லாம் அவங்க பேசல. சோ இது முழுக்க முழுக்க பணிச்சுமை காரணமாக வந்ததுதான், எதிர்ப்பு காரணமாக வந்த புறக்கணிப்பு இல்லை. அதை நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். சார், மொத்தத்துல வேலை பளு இங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறதுதான் 2 இன்சிடென்ட்லயுமே அவங்க சொல்றாங்க. சோ அப்ப வேலை பளுவுக்கு ஏற்றாற் போல் ஒரு ஊதியம் கொடுத்துட வேண்டியதுதானே சார்? அதுல என்ன சார் பிரச்சனை? மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவங்க கேட்கிற கோரிக்கை நியாயமானது தானே? இல்ல, இப்ப உண்டு. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்க்கு போகும்போது அவங்களுக்கான அலவன்ஸ் எல்லாம் உண்டு, அவங்களுக்கான அலவன்ஸ் உண்டு. ஆனா முன்ன இருந்த அந்த இதுல, ஏன்னா அன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல பகல்ல இருக்க வேண்டியவங்க எல்லாரும் இந்த அவங்களுடைய பணி நேரத்துல ஒரு முகாம்ல போய் உட்கார்ந்துட்டு மக்களுக்கானதை செய்யணும்னு சொல்லி செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடையாது. ஏன்னா ஆபீஸ் ஹவர்ஸ்ல தானே ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எதுவும் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படிங்கிறதுனால இதுக்கு அலவன்ஸ் உண்டு, எலெக்ஷன் கமிஷன் பே பண்ணிடுவாங்க. இப்போ முன்னாடி இருந்ததுக்கு வேற அந்த பணிச்சுமை தான் அங்க பிரச்சனை. எங்களுக்கு மேல மேல திணிச்சு நடுராத்திரி வரைக்கும் எங்களை டேட்டா என்ட்ரி பண்ண சொல்றாங்க, எங்களால முடியல அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நீங்க யோசிக்கணும், 3000 மனுக்கள் ஒரே நாள்ல தீர்வு காணணும்னா, அதை டேட்டா என்ட்ரி ஏத்தணும்னா, மொத்த டீட்டெயிலையும் டிபார்ட்மெண்ட் வைஸா ஏத்தணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுக்கு நடுராத்திரிக்கு போட்டு ரிவ்யூ மீட்டிங் நடுராத்திரி வச்சு மறுநாள் காலம்புற மறுபடியும் வேலை செய்ய சொல்லும்போது அவங்களுக்கான கஷ்டம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் அவங்க மெயினா சொல்றாங்க, இந்த நெருக்குதலுக்கே ஆளாக்காதீங்க. அதுதான் அவங்க கோரிக்கை. சார், அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க, திமுக கடந்த 4 ஆண்டுகளாக இல்லாமல் கடந்த 3 மாதத்துல ஒரே நாள்ல 3000 மனுக்கள் அப்லோட் பண்ற அளவு மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேக்குறாங்கன்ட்டு. அதாவது மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்கன்னு தான் சொன்னோம். அவங்க மக்கள் பிரச்சனை காது கொடுத்து கேட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே கிராமமா போய் பொட்டி வச்சு எல்லாத்தையும் மனு வாங்கியிருந்தாரு. 45 நாளுக்குள்ள இதெல்லாம் நான் 30 நாள்ல தீர்ப்பேன், 45 நாள்ல தீர்ப்பேன்னு சொல்லி சொன்னாரு. அப்படி தீர்த்திருந்தால் இப்ப இவ்வளவு மனு எங்க இருந்து திருப்பி வரும்? ஒண்ணுமே செய்யல. முன்னாடியே பொட்டி வாங்கி வச்சாரு. போன தேர்தலுக்கு முன்னாடி பொட்டி வாங்கி வச்சாரு, இந்த தேர்தலுக்கு முன்னாடி மனுவா வாங்கி வச்சிருக்காரு. ஏன்னா இப்ப பதவியில இருக்கிறதுனால மனுக்களை வாங்கி கொடுங்கன்னு உள்ள வச்சிருக்காரு. வேற எதுவும் செய்ய போறது இல்லை. இப்பவும் அதேதான், வாங்கி உள்ள போட்டிருக்காங்க, வேற எதுவும் இல்லை. இவங்க இப்ப எதுக்குன்னா மக்களோட அங்க போய் செய்யறோம் பாருங்க, மக்களை நோக்கி வரோன்னு காட்டுறதுக்காக பண்றாங்க. ஆனா அது பேக் ஃபயர் ஆகுது.
மக்கள் கேட்கறாங்க 4.5 வருஷமா வரல, இன்னைக்கு மட்டும் வந்திருக்கே, இப்போ மட்டும் கொடுக்குற, பரவாயில்ல. நம்ம மக்கள் எது நடந்தாலும் எப்படி சட்ட ரீதியாக போனோமோ அந்த மாதிரி மனு எழுதி கொடுத்து முறையா வாங்குறது தான் நமக்கான பழக்கம். சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, அமைதியா நம்மளதுல கேட்டுதான் நம்ம ஊர்ல பழக்கம். அந்த முறையில மக்கள் திரும்பி போய் கேட்டிருக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத இனிமேல் தான் பார்க்கணும். வாங்கின மனுக்கள் எப்படியே இருக்க போது, அதிமுக ஆட்சி வந்த உடனே அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். சார், பீகார் எலெக்ஷனின் முடிவுகள், அந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கும் எலெக்ஷன்ல அந்த கூட்டணியில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? குறிப்பா வெற்றி கூட்டணியின் மாற்றத்தை கொண்டிருக்கும் திமுகவின் கூட்டணியில் ஏதேனும் விரிசல் ஏற்படுமா, இல்ல முறிவு ஏற்படுமா? இல்ல, விரிசல் முறிவுன்னு பெருசா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கிற கணக்குகள்ல கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றம் வரும், அந்த அரித்மெட்டிக்ல மாற்றம் வரும். ஏன்னா காங்கிரஸ் வந்து இங்க வந்து தேசிய கட்சி நாங்க எங்களுக்கானது வேணும்னு சொல்லி அதிக அளவுல தொகுதி வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா 60 தொகுதி கொடுக்குறேன்னாங்க, 63ன்னாங்க, 3 தரலன்னு உடனே சிபிஐ 2Gக்கு சிபிஐ அமைச்சு அறிவாலயத்துல வச்சு வாங்கினாங்க 3 சீட்டை. அடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா போனதெல்லாம் 45 வாங்கினாங்க. இந்த முறை இன்னும் டவுன் ஆகும். ஏன்னா INDA கூட்டணி வலுவா இல்லை, பண்ண கவிழ்ச்சி. ராகுல் காந்தி தலைமையேற்று வெற்றிகரமா 95வது தோல்வியை சந்திச்சிட்டாரு. ஒண்ணு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ அவர்கள் கேட்கின்ற தொகுதி கிடைக்காது. ஆனால் கொடுக்கவில்லை என்றால் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியில போகுமா? போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போகாது. ஏன்னா திமுக இவங்க செலவு பண்றதோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அந்த வே எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும், திமுக காங்கிரஸ்க்கு தெரியாது. ஒரு பிரச்சாரம் எப்படி ஊருக்கு கிராமம் வரைக்கும் போனோங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரியும், காங்கிரஸுக்கு தெரியாது. ஆள் கிடையாது அங்க, எல்லாருமே வந்து சொகுசா உட்காந்துருப்பாங்க, அடிமட்டத்துல வேலை செய்ய ஆள் கிடையாது. திமுக தான் டவுன் வரைக்கும் போகணும். சோ போக மாட்டாங்க. ரெண்டாவது, திமுக வந்து காங்கிரஸை வெளியே விடுமா? அதுவும் விடாது. ஏன்னா சப்போஸ் விட்டுட்டாங்கன்னு சொன்னா காங்கிரஸ் வேற ஒரு கூட்டணி, இப்போ உதாரணத்துக்கு விஜய் கூட தனியா ஒரு கூட்டணி காங்கிரஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு மேடை போட்டு 2G ஊழல் செய்த திமுகன்னு பேசுவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா ஏற்கனவே திரு துரைமுருகன் அவர்கள்லாம் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் செய்த ஊழல்களுக்கெல்லாம் நாங்க தலையில கட்டிக்கிட்டோம், அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நாங்க எப்படி சார் பொறுப்பாவோன்னு பல பேர் திமுக பேசியிருக்கிறாங்க. இப்போ அந்த கோவம்லாம் தனியா போகும்பொழுது காங்கிரஸ் மேடையில் பேசிவிட்டால் என்ன? சோ உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த கணக்குல கொஞ்சம் கூட்டல் கழித்தல் நடக்கும். உங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அதிகம் எதிர்பார்க்காதீங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம் வாங்கன்னு வைப்பாங்க. வெளியில எல்லாம் போக மாட்டாங்க, உடஞ்செல்லாம் போவாது. ஏன்னா அது வந்து தேசிய கட்சிக்கு இங்கே வலுவான கட்சி திமுக அதிமுக. இப்போ அதிமுக போக முடியாது, இருக்கிறது திமுக தான். அவங்க இப்போ விஜய் கூட போனா விஜய் தான் முதல்வர் என்று சொல்லணும், அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போதைய கணக்குல அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி மத்தியில் வரணும் அப்படிங்கும் போது திமுகவின் தயவு தேவை. இப்போ பிரதமரை எதிர்த்து பேசணும், ஒரு நெருக்கடிக்குள்ளாகணும், முற்றுகை எல்லாம் பண்ணணும்னா காங்கிரஸுக்கு திமுகவோட தயவு தேவை. ஸோ அப்ப அந்த கணக்கை வச்சும் போக மாட்டாங்க, அது உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. கணக்குல கொஞ்சம் கூட்டி குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிடுவாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த கவலை கிடையாது. 25 சீங்கிறது 30 சீன்னா அவங்களுக்கு போற சீட்டு பிரச்சனை வராது, அவங்களுக்கு சீல தான் பிரச்சனை வரும். இவங்களுக்கு சீட்டு பிரச்சனை வரும், அதை கொஞ்சம் பேசி சரி பண்ணணும். ஏன்னா திமுக என்றைக்குமே மாநில தலைமையிட்ட பேசுறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அவங்க சென்ட்ரல் கமிட்டி தான் பேசுவாங்க. மத்தியில பேசி இவ்வளவுதான் அப்படிவாங்க, அவங்க சொல்றதான் மாநில தலைமை கேட்கும். ஸோ அந்த வகையில அது சரியா இருக்கும். வெளியில எல்லாம் போக மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை, கூட தான் இருப்பாங்க. சார், பீகார் தேர்தல் முடிவுகள், அதுல இருந்து எந்தெந்த கட்சிகள்லாம் பாடம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? INDA கூட்டணி தான், வேற யாரு? அந்த கூட்டணி ஆம் ஆத்மி பொதுவா சொல்றீங்க. ஆனாலும் கூட பாஜக தன்னுடைய, அதாவது கிட்டத்தட்ட வந்து எத்தனையாவது முறையாக நிதிஷ்குமார் அவர் வந்து முதல்வரா பதவி ஏற்றிருக்காரு. இவ்வளவு வாட்டி அவர் தொடர்ந்து பதவி ஏற்கும் போது ஆன்டி இன்கியூபன்சி இருக்கவே இருக்காதா? அப்ப அந்த ஆன்டி இன்கியூபன்சியை எப்படி ஓவர் கம் பண்றாங்க? எந்த கட்சிகள் பாடம் எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, அதாவது சொல்றேன், பாடம் எடுத்துக்கணும்னா INDA கூட்டணி வந்து தோல்வியில இது எப்படி தோத்தோம், என்ன பண்ணோம், அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்னன்னு பாடம் எடுத்துக்கணும் ஒண்ணு. இதே போல வெற்றி ஃபார்முலாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லா மாநில கட்சிகளுமே இதை பார்த்து பாடம் எடுத்துக்கலாம். நீங்க ஜோதிபாசு அவர்கள் 5 முறை 25 ஆண்டுகள் தொடர்ச்சியா முதல்வராக இருந்தார் வெஸ்ட் பெங்கால்ல. அப்ப என்னாச்சு? யார் சொன்னாங்க? 25 வருஷம் கண்டினியூஸா அவர் தான், வேற அசைக்க முடியாத சக்தியா இருந்தாரு. இங்கேயே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் 5 தடவை முதல்வர், 6வது தடவை வருவோம், இப்ப இவர் வந்தோடனே அடுத்த தடவை வருவோம், 7வது தடவை திமுக வரும்ன்றாங்க. அப்போ ஒரு கட்சி தொடர்ச்சியா ஜெயிக்குது, மாறி மாறி அதிமுக திமுக அதிமுக திமுகன்னா
இதெல்லாம் இருக்கும்போது அங்க நிதிஷ்குமார் அவர்களை நடுவுல கொஞ்சம் சில காலம் ஒரு பிணக்கு ஏற்பட்டிருந்தாலும் பாஜக தொடர்ச்சியாக அவரோட பயணித்து இப்போ ஒரிசாவே கூட இந்த முறை தான் பட்நாயக் அவர்களோடு வேறுபட்டு வந்தாங்க. இந்த முறை போன முறை இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி வந்தாங்க. இப்போ மாறி மாறி வரும்பொழுதும் கணக்க சரியா இவர் இருந்தாதான் முடியும். இதனை இவன் கண் விடல்ன்ற மாதிரி இவர்கிட்ட இதை விட்டா இவரு சிஎம் ஓகே அப்படின்னா நம்ம வரலாம். இந்த ஊர்ல இதை செய்யணும்னு வரணும். இன்னொன்னு நீங்க நல்லா பாருங்க, இந்த தேர்தல் பணி எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். பீகார்ல ரிசல்ட் வந்துகிட்டு இருக்கு, ஜெயிக்கிறாங்கன்னு வந்துகிட்டு. அதே நேரத்துல அடுத்து மேற்கு வங்கத்துல போய் கட்சி செயற்குழு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நடந்துகிட்டு இருக்கு. ஓகே முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்த வேலையை பாருப்பா, அடுத்து போவானா, அடுத்த வேலைக்கு போறாங்க. நீங்க இங்க வச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இல்லாத பொய்ய சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இல்ல. சோ வெற்றிக்கு அதெல்லாம் ஒரு வழியாக இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பிரதமர் அவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினாரு. அவரு ஓட்டு போடுறேன்னு சொன்னா இங்க டான்ஸ் ஆடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு. ஆனா போய் நீச்சல் குளத்துல குச்சிதா, படகுல இருந்து குச்சிதா இருக்கட்டும், வெங்காயம் சமைச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் யார் பண்ணாங்க? இவங்க தான் பண்ணாங்க. இவங்க பாடம் கத்துக்க, அதாவது தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். செல்வபிறந்தகை சொன்னார் இல்லையா, தோத்துட்டோம்னு சொல்ல முடியாது, வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோன்னு. அதனாலதான் அவங்களுக்கு தோல்வி. அவங்கள கத்துக்கணும். ஒவைசி ஒரு சின்ன கட்சி எவ்வளவு தூரம் கேட்டார், எனக்கு கூட்டணி வரேன், இவ்வளவு கொடுங்க போற, நம்ம நல்லா பண்ணலாம். மதிக்கவே இல்லை. அவர் ஒரு கட்சியாவே மதிக்கல. அவரு கோச்சிக்கிட்டு போய் 100ல நிக்கிறேன், 150ல நிக்கிறேன்லாம் அவர் வேஸ்ட் பண்ணல. அழகா 25ல நிக்கிறேன், இதுல நிக்கிறேன்னாரு, வந்தாரு, ஜெயிச்சார். சோ அதெல்லாம் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பீகார்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இவங்க சொல்றாங்க கடைசி நேரத்துல 10,000 ரூபாய் கொடுத்ததுனால ஜெயிச்சாங்க, நம்முடைய ஜிஎஸ்டி பணத்தை கொண்டு போய் பீகார் கொடுத்து விட்டார்கள் அப்படின்லாம் இவங்க பேசுறாங்க. செல்வபிறந்தகை பேட்டி கொடுக்குறாரு, நம்ம பணத்தை கொண்டு போய் கொடுத்தாருன்னு. அப்ப இங்க கொடுக்குற 1000 ரூபாய், இங்க பெண்களுக்கு கொடுக்குற நாங்க 1000 ரூபான்னு கொடுக்குறாங்களே, அது யாரோட ஜிஎஸ்டி? என் ஜிஎஸ்டி தானே. என் வீட்டுக்கு யாருக்கும் வரல. என் ஜிஎஸ்டி அடுத்தவங்களுக்கு கொடுத்தனா, என் வரியத்துக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்தனா. அப்போ இதெல்லாம் இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பிரச்சனையை பேசணும்னு கத்துக்கணும், மக்கள் கிட்ட நெருங்கணும்னு கத்துக்கணும். ஒரு விஷயத்த சொன்னா உறுதியா உண்மையா சொல்லணும், போற போக்குல வேகா பேசக்கூடாதுங்கிறத கத்துக்கணும். இதெல்லாம் பீகார்ல இருந்து கற்க வேண்டிய பாடம். இன்னொன்னு, முதல்ல முதலாளித்துவ எண்ணத்தை விடணும். லல்லு குடும்பம் மாதிரி நாங்க உட்காந்துருப்போம், என்னை காலை தொட்டு கும்பிட்டுட்டு போனோங்கிறது, நான் பேசிக்கிட்டு இருப்பேன், சாப்பிட்டு இருப்பேன், நீ என் காலில் விழுங்கிறது கூடாது. இதெல்லாம் உடைபட வேண்டும். மக்கள் கிளியரா சொல்றாங்கல்ல, குண்டாராஜ் இங்க இருக்கிற பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதே பழைய ஆட்சியை தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஒரு லேடி பேட்டியில. அதெல்லாம் அவங்க பாடம் கத்துக்கணும். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் இருக்கிற மாநிலங்கள்ல இதை கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் இதெல்லாம் பார்த்து கத்துப்பாங்க. இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகணும். நீங்க தீதின்னு ஒரு ஸ்கீம் கொண்டுறாங்க பீகார்ல, சகோதரிகளுக்கு ஒரு ஸ்கீம். அப்ப எப்படி ரீச் ஆச்சு? அப்படியே எல்லார்ட்டையும் போய் ரீச் ஆச்சு, நல்லபடியா போச்சு. நீங்க உங்களை முதலாளி ஆக்குறேன், ஒரு பிசினஸ் இதுவாக்குறேன்னு சொல்லி கொண்டு வராங்க, ஓனர் ஆக்குறேன்னு. நீங்க இன்னும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அம்மாக்கு தெரியாம பாய் ஃப்ரெண்ட போன் பேசலாம், நீ லிப்ஸ்டிக் போட்டு வந்தியா, பவுடர் போட்டு வந்தியா, ஓசியில போனியா, ஓசின்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் கத்துக்கணும். அங்க பீகார்ல எலெக்ஷன் சொன்னது மிஞ்சி போனா 150ன்னு ஆரம்பத்துல 200க்கு மேல அதிரடியா ஜெயிக்கிற போதே இவங்கெல்லாம் அந்த கருத்து கணிப்பெல்லாம் எப்படி வந்தது, உண்மையாதான் இருந்தது, எக்ஸிட் போல் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற லெவலுக்கு வந்தாங்க. சோ அதையெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா கட்சியும். இப்ப ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் அந்த தேர்தல் போது வந்தாரு, பாஜக கூட மறுபடியும் கூட்டணி, பவன் கல்யாண கரெக்டான இதுல பவன் கல்யாணம் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தாரு, ஜெயிச்சாங்க. அந்த முறையை எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பீகார் சொல்லுகின்ற பாடம். பொய் சொல்லி மக்களை ஏமாத்த முடியாது, ஏமாத்தாதீங்க, வாங்க மக்களோட ஃபேக்ட்ஸ பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நிதர்சனம். சார், இங்க ஒருவரை கேள்வி கேட்கிறாங்க செய்தியாளர், மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி ரிமோட்டை தூக்கி போட்டீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் தூக்கி போட்ட ரிமோட்டை வேற ஒருத்தர் கையில வச்சிருக்காரு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் இதை பாக்குறீங்க? தூக்கி போட்ட ரிமோட்டு, உடைச்ச டிவி என்னாச்சு, அடிச்ச டார்ச் எங்க போச்சு? இல்ல, அதுக்கு எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா அவர் இன்னைக்குதான் கொஞ்சம் புரியுற 10% புரியுற அளவு பேசியிருக்காருன்னு பாக்குறேன். இப்பதான் 10% புரியுது. ஏன்னா அவர் சொன்ன அந்த வரிகள் புரிஞ்சுது. டார்ச்சை தூக்கி போட்டா வேற ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுவாங்களே, அதனாலதான் இவங்க நானே தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன்னாரு. நீ யாரை எதிர்த்து டார்ச் அடிச்ச, யாரை திட்டுன? கலைஞரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பேரை சொன்னால் போதும் அப்படின்னு தூக்கி போட்டு உடைச்சிங்க, ஸ்டாலின் சொன்னா போதும். இப்போ
அவரை எதிர்த்து தான் டார்ச் அடிச்சீங்க. இப்ப அவர் பக்கத்தையே நின்றுட்டு அவர் சொல்ற இடத்துல டார்ச் அடிக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து எதுக்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எம்பி பதவிக்காக. எம்எல்ஏ பதவிக்கு ஆரம்பிச்சீங்க, கிடைக்கல. அப்புறம் எம்பி பதவிக்கு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அவர் சொல்றது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, குழந்தைத்தனமான ஒரு ஒரு வெகுளிலாம் சொல்ல முடியாது. அவரை ஒரு குழந்தைத்தனமான வெகுளியா பேசுறாரு, அப்பாவியா மனுஷன் சொல்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. நாங்க எங்களுக்குள்ள கூட்டணி பி டீமா இருந்தோம், அவங்களுக்காக வந்து ஓட்டை பிரிச்சேன், இப்ப திரும்பி இங்க வந்துட்டேன். ஏன்னா இவரு பி டீம் ஓட்டை பிரிக்கிறதுக்காக வந்தவர். இப்ப இவருடைய கட்சியை வேற ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, டார்ச் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி ஐயாட்டியே கொடுத்துட்டாரு முதலாளிட்ட. இந்தாங்க ஐயா, நீங்க கொடுத்த டார்ச் ரைட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், திருப்பி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. நீங்க எந்த கட்சியான்னு இது மாதிரி ஒரு கொள்கை பாத்தீங்களா? அவரு தேர்தல் அப்பவே சொன்னாரு. ஏன்னா தனியா ஒரு வாக்குறுதி வந்து பி டீம் கொடுக்க முடியாது. முதலாளிகள் சொல்லக்கூடிய வாக்குறுதி விட்டு பி டீம் தனியா ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியாது. அப்பயே அவர் சொன்னாரு, நான் வாக்குறுதி எல்லாம் தரமாட்டேன், ஏன்னா காப்பி அடிச்சிருவாங்க எங்க தேர்தல் அறிக்கையை, நான் தரமாட்டேன்னாரு. ஏன்னா முதலாளி எதிர்த்து இவர் எப்படி கொடுப்பாரு? வாக்குறுதி எல்லாம் கொடுத்தா கேள்வி கேட்பாங்கன்னு அவர் நேக்கா அப்பவே கொடுக்காம விட்டாரு. சோ அவரு ரொம்ப திட்டம் போட்டு அழகா தான் வந்திருக்காரு. இவங்க சொன்னாங்க போங்க தனியா எதிர்வாக்கெல்லாம் பிரிங்கன்னாங்க, பிரிச்சாரு, மறுபடியும் இங்க வந்து நின்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த நம்ம லேபர் கான்ட்ராக்ட் விடுவாங்க இல்லையா, கம்பெனிஸ்ல எல்லாம் லேபர் கான்ட்ராக்ட் விடுவாங்க. அப்பா எங்கால ஒரு 10 பேர் இருக்காம்பா, நாங்க லேபர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம் பாங்க, வேலை முடிஞ்சோடனே திருப்பி இங்கே வந்துருங்க பாங்க. அந்த மாதிரி தான் அவர், வேற ஒண்ணும் கிடையாது. டார்ச் எடுத்துட்டு வெளியில போனாரு, வாட்ச்மேன் திரும்பி அறிவாலய வாசலுக்கே வந்துட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு என்ன கொள்கை சொன்னாரு? அவருடைய கட்சியின் கொள்கை ஏதாவது ஒண்ணு அவர் சொல்லட்டும் சார். அவர் ஊழலுக்கு எதிரானதானே சார் தன்னுடைய கட்சியே தொடங்கினாரு. அதே பெரிய அதுதான் கரெக்டா இப்ப அவர் மெயின்டைன் பண்றாரு இல்லையா? கரெக்டா மெயின்டைன் பண்றாருல்ல. ஊழலுக்கு எதிராக உட்கார்ந்துக்கிட்டு வாசல்ல வாட்ச்மேன் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காரு. அங்க யாரும் போயிடாம பாத்துக்கிறாரு வாட்ச்மேன் உத்தியோகத்தை. அதுதானே அவர் சொன்னாரு. ஊழலை சரி, ஊழலை ஒழிப்பேன்னா யாரை ஒழிப்பேன்னு சொன்னார்? அவர் ஊழலை மட்டும் ஒழிப்பேன்னு சொல்லல, இவருடைய திமுகவின் தலைவர்கள் பேரை சொல்லியே சொன்னாரு. அப்புறம் நீங்க இப்போ வந்து அவங்க கூடயே வந்துட்டு நான் இவர்களோடு சேர்ந்து ஊழலை ஒழிப்பேன்னா, அன்னைக்கு இவர்களுடைய எந்த ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னீங்க? இது நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் நீதி மையமா அந்த கட்சி நீங்க ஆரம்பிக்கும் போது உங்க கூட ஒரு 4 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு அதுல எத்தனை பேர் இருக்காங்க? அதுல இவர் கூட முக்கிய தலைவரா இருந்தவர் ஏற்கனவே திமுகவுக்கு வந்துட்டாரு. திமுகவில் ஒரு பெரிய தலைவருடைய உறவினரும் ஆயிட்டாரு. மீதி இருந்தவங்க எல்லாம் காணாமே போயிட்டாங்க. ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க, சுற்றுப்புற ஆர்வலரா சூழலர் ஆர்வலரா என்னென்னவோ பேர் சொல்லுவாங்க, அவங்களா வச்சுப்பாங்க சம்திங். அவங்க எல்லாம் ஏற்கனவே இங்க வந்துட்டாங்க, கிளம்பி வந்தாச்சு. அப்புறம் இவர் மட்டும்தான் அங்க இருந்தாரு. கமல் மீதி மையம், அவரு இப்ப இங்க இவங்களுடைய உதவியில எம்பி ஆயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். சோ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. எம்எல்ஏ எதிர்பார்த்தாரு, எம்பியே கிடைச்சு போச்சு. அப்புறம் என்ன போறோம்ல, நல்ல சம்பளத்துல வேலை எதிர்பார்த்தாரு, போனஸோட கிடைச்சிருக்கு, போதும். அதுக்கு ஒரு விளக்கம். ஆனா அவருடைய விளக்கத்துக்கு வந்து யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. வரிகள் தான் புரிஞ்சுது, விளக்கத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. அவர் மெத்த படித்தவர். அதனால வந்து ஊழலை ஒழிப்பேன் என்று இவரிடமிருந்து அனுப்பப்பட்டவர்கள் எந்தெந்த கட்சி எல்லாம் வரவிடாம ஒழிக்கணுமோ ஒழிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு வந்திருக்காரு. அவ்வளவுதான் அவருடைய நிலைப்பாடு. அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நாம வந்து அவர்கிட்ட ஐ திங்க் நீட்டுன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, அவரே சொன்னாரு, எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சு என்கிட்ட கேட்காதீங்க, மற்றவங்களும் இருக்காங்க படிச்சவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்கன்னாரு. ஸோ அவர்கிட்ட நம்ம ரொம்ப விளக்கமும் எதிர்பார்க்க முடியாது. அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெரிந்தவரை பி டீம் திரும்பி வந்து விட்டார் அப்படிங்கறதா நம்முடைய பார்வை. சார், வைகோ அவர்கள் ஒரு இடத்துல வந்து மல்லை சத்யா அவருடன் இருந்து பிரிந்து சென்றவர் வந்து மல்லை சத்யா அவர் சொல்றாரு, இந்த மக்கள் நல கூட்டணி ஏன் ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் இவர் வந்து 250 கோடி ரூபாய்க்கு அதிபதி, சொத்து வச்சிருக்காரு, பெரிய வீடு கட்டுறாரு, அந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு மல்லை சத்யா அவர்கள். ஆனா கூட வைகோ அவர் வந்து அத இல்லைன்னு மறுக்கல, ஆனா நான் எப்படி இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வைகோ அவர்கள் ஏற்கனவே செல்வந்தர் தான், நல்ல வசதி படைத்த குடும்பத்தான். அவங்க ஊரே அவங்களுது, கிட்டத்தட்ட பெரிய ஊரே அவங்களுது. ஒரு சமயம் அந்த ஊர்ல வந்து மதுக்கடை வைக்கலாமா கூடாதா மக்கள் எதிர்க்கும் போது இவர் தான் அந்த கடையை இவருடைய ஒரு கட்டிடத்தில் தான் அந்த மதுக்கடையே இயங்கிச்சு. டாஸ்மாக் வாடகைக்கு விட்டதே இவங்க தான். சோ அந்த அளவுக்கு அந்த ஊரே அவரு தான். சென்னையிலையும் மற்ற இடங்களிலும் அவருக்கு பல சொத்துக்கள் இருக்கு. அவர் ஒன்றும் அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்னு வரலங்க.
ஆக்சுவலா பார்க்க போனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 92, 93 அந்த காலகட்டம் வரைக்கும் அவரு கரெக்டா இருந்தார். த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று அழைக்கப்பட்டார். நல்லா தான் இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அவருடைய அந்த அரசியல் கணக்குகள்லாம் கோணல் மணலாய் போனதுனால மாறிட்டார். பட் கணக்கு சொத்தெல்லாம் அவர் பேச முடியாதுங்க. ஏன்னா அவர்கிட்ட ஏற்கனவே நிறைய இருக்கு. அவருடைய மகனும் தொழில்லாம் நிறைய அந்த ஐடிசி எல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் நிறைய எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆல்ரெடி தே ஆர் வெல்தி. ஆனா என்ன பிரச்சனைனா இவர் மேல அலிகேஷன் சொல்றவரு இது நாள் வரைக்கும் அவர் கூட தான் இருந்தார். அவருடைய தளபதியா கூட இருந்தார். வெளியில வந்த உடனே அவர் பேர்ல ஒரு அலிகேஷன் இருக்கிறார். இது எல்லா அரசியல் இயக்கங்களையும் நடக்கும். வெளில வந்தோடனே தலைவர் மேல சொல்றது அப்படிங்கிறது. ஆனால் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா மறுக்கக்கூடியவர் மீது இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறதான். வைகோ என்ன சொல்ல போகிறாருங்கிறது அடுத்த கட்டம் காத்திருக்கும். மல்லை சத்தியா இருக்குன்னு சொல்லிட்டாரு என்னென்ன பிரச்சனை, நான் சீட்டு கேட்டேன் எனக்கு தரல, அதுவும் அவர் குறிப்பா வந்து சமூக நீதி பேசுற என்னது மக்களுக்காக இருக்கிற திராவிட கட்சி வந்து 2 நாயுடுவுக்கு தரமாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 வன்னியர் கொடுத்தாங்க, எனக்கு வாங்கி தரல அப்படின்லாம் அந்த அலிகேஷன்லாம் நிறைய சொன்னாரு. ஜாதி ரீதியான அலிகேஷன்லாம் சமூக நீதி கட்சி மேல அப்படி சொல்லலாமா? அதனால அதுக்கு ஏதாவது பதிலுக்கு வருவாங்க. ஜாதி ரீதியான அலிகேஷன்ஸ் உங்ககிட்ட புட்டப் பண்ணாம வெறும் மேலோட்டமாக அவர் சொன்ன விஷயங்களை சொன்னேன். இல்ல அவர் தெளிவா சொல்லிட்டார் இல்லையா? நம்ம எதுவும் புதுசா அவர் வந்து தெளிவா சொல்றாரு இதுதான் பிரச்சனை, எனக்கு ஒரு சீட்டு கேட்டேன், இல்லப்பா ஒரே சமூகத்துக்கு 2 சீட்டு கிடையாதுப்பான்னு சொல்லிட்டாங்க, ஆனா மற்ற சமூகங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னே அவர் தெளிவா சொல்றாரு. இதை மறைச்சு பேசல, அவர் தெளிவா தான் சொல்றாரு. குற்றச்சாட்டு வைக்கும் போது மல்லை சத்யா அவர்கள் தெளிவா சொல்றாரு. ஏன்னா மல்லை சத்யா அவர்களோடு நான் பார்த்திருக்கேன், நமக்கு தெரியும் அவரு மதிமுக எப்படி உழைச்சவரு, வைகோவுக்கு ஒரு குடையாக எப்படி நின்னவருங்கிறது நமக்கு தெரியும். சோ அதனால அவர் சொல்ற அலிகேஷன் வந்து பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் சொல்லக்கூடியது பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற மட்டும் அவர் சொல்லக்கூடிய, ஏன்னா அன்னைக்கு கூட உழைச்ச போது கூட முடிவெடுக்கிற இடத்துல அவர் உட்காரல, இந்த உயர்மட்ட செயற்குழு போய் அவர் உட்காரணும்னு பண்ணல, அந்த வேலை செய்யற இடத்துல தான் அவர் இருந்தார். அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு மேல வந்தவங்க தான் நிறைய, அது நமக்கு பர்சனலாவும் தெரியும். அவரை யூஸ் பண்ணவங்க பல பேர் இருக்காங்க, மேல வந்தாங்க. அவர் சொல்லக்கூடிய அலிகேஷன்ஸ் ஓப்பனா சொல்றாரு இதுதான் அப்படிங்கும் பொழுது அதற்கு வைகோ அவர்கள் பதில் சொல்லல. சொத்து கணக்கெல்லாம் பதில் சொன்னாரு, சொத்துக்கு பதில் சொன்னாரு, இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னாரு, நான் அப்படி இப்படிலாம் சொன்னாரு. இதற்கு அவர் பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சமூக நீதி பேசக்கூடிய கட்சி திராவிடம் என்பது சமூக நீதி ரொம்ப கேட்டோம்னா கேட்க வச்சது பார்த்தீங்களா, அதுதான் திராவிடம் அப்படிம்பாங்க. அதனால வந்து அவங்க அதுக்கு பதில் சொல்லவே மாட்டாங்க. அவர்கிட்ட இருந்து பதில் வராது, அந்த கேள்விக்கு பதில் வரவே வராது. ஏன்னா அவங்க எந்த காலத்திலும் திமுகவினர் நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா சமூக நீதி பாதிப்புனா பதில் சொல்லவே மாட்டாங்க. பதிலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க யாரு அப்படின்னு நம்மளை திருப்பி கேட்டு ஓடி போயிடுவாங்க, நம்மளை பேர் வேற கட்டி ஓடிடுவாங்க, பதில் சொல்லவே மாட்டாங்க. நீங்க எல்லாரையும் பாருங்க, திமுக யார வேணா கேளுங்க, கேள்வி கேட்டா உடனே அவங்களுக்கு என்ன முத்திரை குத்துவாங்க தெரியுமா? கேள்வி யார் கேட்டாலும் சரி, அது யார் என்னது கேள்வி கேட்டா சங்கியா நீ அப்படிமா, அது என்ன கேள்வி கேட்டா அப்படி என்ன ஆமாங்க. சோ இங்க வைகோவிடமிருந்து அவரும் அதே பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால இதற்கான பதில் வராது. சத்யா அவர்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு மேலும் சில ஆதாரங்களோடு வந்தால் மட்டும்தான் இது விரிவாக மக்களிடம் போய் சேரும். அது வரைக்கும் அவர் பாதிக்கப்பட்டவர் அவருடைய தரப்பு நியாயத்தை கேள்வியாக கேட்டிருக்கிறார். நம்ம அப்படிதான் பார்க்கணும். சொத்து விஷயம்லாம் விட்டுருங்க, அது பர்சனல். ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது ஊருக்கே தெரியும். அவரு தேர்தல் ஒரு சமயத்துல விசிகாவுக்கு தேர்தல் நிதியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன்னு ஓப்பனா சொன்னார். கேட்டாங்க, நான் உடனே அதை ஒரு இடத்துல சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு அவரே பேட்டி கொடுத்தார் ஒரு காலகட்டத்தில். அந்த ஐ திங்க் மக்கள் நல கூட்டணியா நினைக்கிறேன் முன்னாடி. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து நல்ல வாய்ஸ் உள்ளவர், எங்க சொன்னா டக்குன்னு கொடுப்பாங்க பண்ணுவாங்கன்ற அளவு வாய்ஸ் உள்ளவர். அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. இந்த குற்றச்சாட்டுக்கு நம்ம எத்தனை நாள் கத்திருந்தாலும் பதில் வராது. அதுதான் நம்மளுக்கு தெரிந்தவரை வைகோவை பற்றி நமது பார்வை. சரி, ஒரு பக்கம் வந்து உதயநிதி அவர் வந்து சொல்றாரு, என்ன திருவிழா, அறிவு திருவிழா தானே நடத்தினோம், இருக்கு நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர் சொல்றது கரெக்ட். அறிவு திருவிழா அறிவு இருக்கு நடத்துறோம், இருக்குன்னா எதுக்கு நடத்துறீங்க சார்? என்கிட்ட ரைஸ் ஷார்டேஜா இருக்கு, நான் வந்து ஒரு பெரிய இது பண்ணி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றேன், எனக்கு வேணும் அப்படின்னா தான் பண்ணுவேன். இருக்குன்றவங்க நீங்க எதுக்கு சார் பண்றீங்க? இல்லாதவங்களுக்கு தானே நீங்க போய் பண்ணணும். இருக்கிறவங்களே பேசிக்கிறீங்களே எதுக்கு? அது சரி, அறிவு திருவிழால என்ன பேசுனாங்க? மகன் தந்தை காட்டும் உதவி, எங்கள் சின்னவரே, அண்ணன் ராஜேந்திர சோழன், இதுக்கெல்லாம் அறிவு திருவிழாவா? அறிவுபூர்வமா அங்க பேசப்பட்ட ஒரே ஒரு
ஒரு தலைப்பு, அறிவுபூர்வமாக பேசப்பட்ட ஒரு தமிழோட தலைப்பு. சோழ மன்னர்களை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க என்ன அறிவு திருவிழா ராஜேந்திர சோழனை பேசியிருக்காங்க, ராஜராஜ சோழனை பேசியிருக்காங்க, மக்களுக்கு கொடுக்கப்படுற திட்டங்களை பேசியிருக்காங்க, தமிழை போற்றி இருக்காங்க. நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே சார். இல்ல அதான் சொல்றேன், அறிவு திருவிழால நேர்மையாக பேசப்பட்ட, அதாவது அந்த விஷயத்தை பற்றி பேசப்பட்ட அப்படின்னு ஒரு தலைப்பு. ஏன்னா சோழர்களை பற்றி பேசும்போது அப்பா புள்ள அடுத்த சோழர் ராஜேந்திர சோழன்லாம் வேண்டாம். அந்த தலைப்புக்கு நியாயப்படுத்துறீங்களா, ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு தலைப்புல பேசுனீங்களா? உங்களை பாராட்டுறதுக்கு நீங்க கூட்டம் நடத்துறீங்க வேற வேற பேர்ல. உங்களை பாராட்டுறதுக்கு உங்களுடைய கைத்தடிகளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இது வேணும், இடம் வேணும், கூட்டம் கூட்டி பேசுறீங்க அறிவு திருவிழான்னு. சரி, எங்களுக்கு அறிவு இருக்கு நடத்துறோம், அறிவு இல்லாதவங்க இப்படிதான் கேட்பாங்கன்றீங்களே, ரொம்ப சந்தோஷம். அறிவு இருக்கு, நீங்க எல்லாமே பண்றீங்க, ஓகே. எஸ்ஐஆருக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க அவரை. எஸ்ஐஆருக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் சொல்லட்டும், அப்புறம் அறிவு திருவிழாக்கு நாங்க நடத்துறதா வேணாமா நாங்க சொல்றோம். 87 அந்த கணக்கு ஒண்ணு சொன்னார் இல்லைங்களா முதல்வர் தேர்தலும் போது, எத்தனை சீட்டுன்னு 87க்கு அப்புறம் கூட்டி ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா, அந்த கணக்குக்கு அவங்க சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவர் அறிவு திருவிழா நடத்துறாரா இல்லையான்னு பார்ப்போம். போன வாரம் ஊராட்சியா பேரூராட்சியான்னு தெரியாம ஒண்ணு பேசினார் இல்லையா முதல்வர், அதற்கு பதில் சொல்லட்டும். அப்புறம் அறிவு திருவிழா எங்கள்கிட்ட அறிவு இருக்கு நாங்க நடத்துறோங்கிறத நாங்க பாக்குறோம். சரியா? இதெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவங்கள்ட்ட போய் நாங்க வந்து அறிவு திருவிழா நடத்துறோம், நாங்க வந்து அறிவு திருவிழா நடத்துறோம், இது எப்படி இருக்கு தெரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு வைக்கம் போராட்டம்னு வச்சுக்கலாம், ஒரு வைக்கம் போராட்டம் அப்படின்னு சொன்னா அறிவு திருவிழானா என்ன தெரியுமா? வைக்கம் போராட்டம் எப்ப ஆரம்பிச்சது, எப்ப முடிஞ்சது, யார் நடத்தினா, எப்படி நடத்தினா, என்னென்ன நடந்தது, அந்த சம்பவம் டேட் வாரியா சொல்றதுதான் அறிவு திருவிழா. அதுதான் அறிவு திருவிழா. இப்ப நான் சொல்ற உதாரணமா, நீங்க வைக்கத்தில் ஈவேரா போனார், இது அறிவு திருவிழா இல்ல, இது அறிவிப்பு திருவிழா. நீங்க அறிவிப்பு திருவிழா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி பேசுறதுக்கு. அறிவு திருவிழா நடத்துங்க சார், அதை நடத்தாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களே. இப்போ உதாரணத்துக்கு நீங்க அந்த வைக்கத்தையே வந்து வைக்கம் இதே இல்ல, அவர் போனாரா இல்லையானே தெரியாது, வந்தாரா இல்லையானே தெரியாது ஈவே ராமசாமி அப்படின்னீங்கன்னா இந்த வைக்கம் போராட்டத்தை பத்தி பேசுறதே வேஸ்ட். அவர் போனார், இந்த தேதியில போனார், ஆனா 10 நாள் தான் இருந்தார், 1 மாசம் தான் இருந்தார், 2 மாசம் தான் இருந்தார், அப்படிங்கிறது அறிவு திருவிழா. நீங்க அவர் போனார், ஐயா தான் சென்றார், ஐயா தான் செய்தார், இது வந்து விளம்பர திருவிழா, அறிவிப்பு திருவிழா எதுக்குமே இல்லைங்க. யாருங்க அங்க பேசுறாங்க? வழக்கம் போல அந்த இவங்க கட்சியில இருப்பாங்களே 4 பேரு இந்த பேச்சாளர்கள், அவங்கள கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறதானா? இதுக்கு பேர் வந்து அறிவு திருவிழா. திருவிழா வேற, இது திருவிழாவா? இது எப்படி ஏத்துக்க முடியும்? அறிவு திருவிழானா என்ன? இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன கிரைட்டீரியா இருக்கு. இன்டெலெக்சுவல்னா என்ன சொல்லணும், யார சொல்லணுங்கிறது. இவங்க கட்சியில இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க இன்டெலெக்சுவல் சொன்னா, அதுவும் நீங்க நல்லா பாருங்க, அந்த இடத்துல புக்கெல்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. இவர் ஒரு இடத்துல அந்த எக்ஸிபிஷன் வரலாம் புக்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல. அது எந்த இடத்துலங்க புக்கை வந்து இப்படிதான் அடுக்கி வைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புக்கை அடுக்கி வைப்பாங்க, இந்த போட்டோஸ்ல இருக்க மாதிரி தான் புக்கை அடுக்கி வைப்பாங்க. இவங்க போற இடத்துல கார்னர்ல இப்படி புக்கை வச்சு முதல்வர் பாக்குற மாதிரி வச்சிருக்காங்க. அது என்ன இவருக்கு மட்டும் தனியா அந்த ஸ்டாண்ட் வைப்பாங்களா? அதுவும் கரெக்டா இவர் போற அந்த இடத்துல நிக்கிறாரு, இந்த இடத்துல இப்படி கரெக்டா இந்த சைட்ல இவருக்கு தெரியுமா அந்த கார்னர்ல ட்ரையாங்கிளா. என்ன அது அரேஞ்ச்மெண்ட்ஸ்? விளம்பர திருவிழா, அறிவிப்பு திருவிழா பண்ணிட்டு அறிவு திருவிழா நாங்க தான் அறிவோட இருக்கோம்னா என்ன அர்த்தம்? சொல்ல சரி, ஒண்ணுமே வேணாங்க. திராவிடத்தை பத்தி, திராவிடம் அப்படிங்கிறத பத்தி நாங்கள் அறிவு திருவிழா செய்கிறோம், எங்களுக்கு அறிவு இருக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஒண்ணுமே வேணாம். நானே கூப்பிடுறேன், நான் சாதாரண ஒரு ஆளு, நான் கூப்பிடுறேன், வாங்க திராவிடத்தை பத்தி 2 பேரும் பேசுவோம்னு கூப்பிடுறேன். அவர் வந்து பேசுவோம். திராவிடத்தை பத்தி அவரு சொல்லட்டும், நான் கேட்டுக்கிறேன்.